ட்ரம்ப் சமாதானம் சொன்னாரா? ஆனால் தாக்குதல்கள் நடக்குது. முக்கிய செய்தி. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெரிய சமாதான அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா அதே நாளிலேயே ஈரானும் இஸ்ரேலும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லி திரும்பவும் தாக்குதலுக்கு போயிருக்காங்க. ட்ரம்ப் சொன்னது, இப்போ முழு சமாதானம், யாரும் யாரையும் தாக்கக்கூடாதுன்னு. ஏற்கனவே 12 நாள் மோதலாகி அமெரிக்காவே நேரில் குதித்து ஈரானின் அணு நிலையங்களை அடிச்சிருச்சு. அதே நேரத்துல என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரான் ஏவுகணை விட்டுச்சுன்னு சொல்லி தெஹ்ரான்ல மீண்டும் தாக்குதல்னு சொல்றாரு. ஆனா ஈரான் பக்கம் அவங்க அரசு ஊடகம் ஐஸ்ன அப்படி எதுவும் நடக்கலைங்க, இது எல்லாமே பொய்ன்னு மறுக்குது. இதுல உண்மை என்னன்னு நமக்கே புரியல. ஆனா ஒரே தெளிவா தெரியுது, இந்த சமாதானம் காகிதத்துல மட்டும்தான். இருபுறமும் ஒதுங்குற மாதிரி இல்ல. இப்போ கேள்வி, சண்டை நின்றுடுமா? இல்ல திரும்ப திடீர்னு பெருசா மோதலா மாறுமா? முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் தீரல. என்ன நடக்க போகுதுங்கிறத காத்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து படா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்.